இந்த வீடியோல நம்ம 30 சைஸ் பிளவுஸ் எப்படி ஈஸியா தைக்கலாம்னு பார்ப்போம். இப்போ நம்ம பேக் சைடு இது 30 சைஸ்ங்கும் போது உயரமா நமக்கு குறைவா தான் இருக்கும். பேக் சைடு நம்ம மடிச்சு 1.5 இன்ச்சு விட்டு மடியில தைச்சு வச்சுக்கலாம். இதுக்கு டாட் எப்படி பிடிக்கலாம்னு பார்க்கலாம். இப்ப ஆதியா மடக்கிட்டு சைட்ல நம்ம 2 இன்ச்சு தையல் கொடுப்போம்ல, எக்ஸ்ட்ரா தையலுக்கு அதை அப்படியே மார்க் பண்ணிருங்க. பண்ணிட்டு இந்த எண்ட் இருக்கு பாருங்க, இதை இந்த மார்க் பண்ண இடத்துல அப்படியே திருப்பி வச்சுட்டு இதுல ஒரு சென்டர் வரம் பாருங்க, இதுலதான் நம்ம டாட் பிடிக்கணும். நம்ம மார்க் பண்ண இடத்துல 1/2 இன்ச்ல டாட் பிடிச்சுக்கலாம். இந்த டாட் எல்லாத்துக்குமே 1/2 இன்ச் தான் பிடிக்கணும். இப்ப நம்ம இப்படி தச்சுட்டு வரும்போது இந்த மெயின் டாட் ஒரு மலையரம் வந்து 3.5 இன்ச்ல விடுங்க. ஏன்னா இது வந்து 30 கடைக்கு தான் வைக்கணும். நீங்க அளந்து வச்சுடுங்க. நான் அளக்கல, எனக்கு தெரியும், அதனால நான் அளக்கல. இதையும் நம்ம மார்க் பண்ண இடத்துல மடக்கி பிடிச்சிடலாம். டபுள் தையல் போட்டுடலாம். இந்த டாட்டுக்கு அளவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணி நேர் பண்ணி விட்டுருங்க. இதுக்கும் டபுள் தையல் போட்டுடலாம். இப்ப நம்ம முதுகு சைடு 2 டாட் பிடிச்சாச்சு. இப்ப நம்ம 2 சைடுமே நம்ம தச்சாச்சு. இதெல்லாம் கரெக்டா இருக்கா, ஒரு அளவும் கரெக்டா இருக்கா. இனி இதுல வந்து ஃப்ரண்ட்ல ஊக்கு பெட்டி சேர்த்து பிடிச்சுக்கலாம். ஈ பெட்டி 2 வைக்கலாம். என்ன பண்ணோம்னா இந்த ஷோல்டர் அப்படியே மடக்கி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நேரா தான் நம்ம ஆம்பூர் கட் பண்ணி டபுளா இருக்கும் தெரியுமா, அதுதான் இது. அதை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்து நம்ம இடையில கட் பண்ணி விட்டு வச்சிருக்கோம் பிளவுஸ் அளந்து. அதே இடத்துல நம்ம வந்து வி பெட்டிக்கு வரோம். அதை பாத்துக்கோங்க. எந்த சுருக்கெல்லாம் உள்பக்கம் வைக்கிறது உயரம் வந்து 2 வச்சா போதும். நம்ம எவ்வளவு நேரம் அதை அப்படியே உள்பக்கம் திருப்பி 2.5 3 அதெல்லாம் வைக்க கூடாது. இனி இதுல இருந்து ஆம்ஹோல் டாட் டைட்டா அப்படி பிடிச்சா போதும். இனி அதை அப்படியே இழுத்து விட்டுட்டு பக்கத்தை அப்படியே துணியை திருப்பி போட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டு விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே 1/4 இன்ச்சு கீழே ஒரு சைடு அதை நம்ம வச்ச பீஸுக்கு மேல தூக்கி வச்சுட்டு நம்ம தையல் போட்டுப்போம். அது ஓரத்திலேயே தையல் போடுங்க. பிடிச்சிருக்கோம். இந்த அளவெல்லாம் நம்ம இதுக்கு வைக்கணும். ஒரு சைடு நம்ம கரெக்டா பிடிச்சிட்டு இந்த பக்கம் இந்த அளவு எல்லா 2 சைடுக்குமே நம்ம வச்சிடணும். அதுவும் அதே மாதிரி கொஞ்சம் தூக்கி மேல வச்சுட்டு ஒரு அளவுல விட்டுட்டு அந்த மறைஞ்சு வச்சிருக்கத உள் பக்கமா திருப்பி விட்டுருங்க. திருப்பி பாதியா மடக்கி 1/4 இன்ச் அளவுல கைகளுக்கு டாட் பிடிச்சிடலாம். இது 1/4 இன்ச் டாட் தான் பிடிக்கணும். அதுக்கு என்ன பாருங்க, நம்ம ஒரு சைடுக்கு உள்ள மடக்கி பிடிச்சோம், ஒரு சைடுக்கு வெளியே தான் அளவுக்கு வைக்கணும். வைக்கிறவங்க ஐடியா ஃபர்ஸ்ட் பிடிச்சி வச்சு உள் பக்கம் வச்சு நம்ம வெளியே திருப்பினோம்னா வி பக்கம் வரும். இப்போ நம்ம 2 சைடுமே டாட் பிடிச்சாச்சு பாருங்க. இனி இது கரெக்டா வந்து வி வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க அளவுல துணி வேணும்னா கரெக்டா இருக்கும். 1.5 இன்ச் இருந்தா போதும். மடங்கி அதுக்கு நேரம் 1.5 இன்ச் இருந்தா போதும். மீதி உள் பக்கம் நம்ம டைரக்டா மடக்கணும்னா தெரியும். அதே போல உள் பக்கமா நீங்க மடிச்சு விட்டுருங்க. நமக்கு ஷோல்டர் லூஸ் வராம இருக்கும். மடிச்சு விட்டுட்டு அப்படியே சைட்ல ஒரு எல்லா பிளவுஸுக்குமே அந்த மாதிரி பண்ணுங்க. அதுல நம்ம வி வச்சு உயரம் குறைவா இது வந்து ஐவுக்கு. இது காரணம் என்னன்னா சைஸ் இருக்கும்போது 30 28 சைஸுக்கெல்லாம் உயரமும் குறைவாதான் விட்டுட்டு இப்ப நமக்கு அந்த பட்டியும் ஒரு உயரம் குறைவாதான் இருக்கும். உள்ள விட்டுட்டு இதுல வந்து அப்படியே தச்சு எடுத்துடலாம். டபுள் பீஸ் எடுத்துக்கலாம். வெளிப்பக்கம் வைக்கிறது வந்து ஐவுக்கு வைக்கிறது. பட்டி வந்து மகந்தானே அது அத்துட்டினாலே ஒரு 2 பீஸ் பக்கம் வைக்கிறது ஐவுக்கு வைக்கிற பக்கம். உள்பக்கம் வச்சு வெளியே திருப்போம் பாத்தீங்களா, அது வி பக்கம். அதை மட்டும் மறக்காம யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு சைடுக்கு 2 பீஸ் வச்சு விடுங்க. மெயின் பீஸ்ல ஒரு பீஸ் எடுத்து நம்ம வி வச்சுக்கலாம். இப்படி மெயின் பீஸ்ல ஒரு வச்சுக்கிடுங்க. இது சின்ன பிளவுஸ்னால நம்ம 5 இடத்துல வைக்க முடியாது. அடுத்து இந்த பீஸ் ஒண்ணு, இதுக்கு ஒரு மெயின் பீஸ், டாட் பக்கத்துல ஒண்ணு, மேல ஒரு 1/4 இன்ச் கீழே மார்க் பண்ணி அதுல ஒண்ணு. அப்ப மொத்தம் 4 ஐவுக்கு வச்சா போதும். ஏன்னா கொஞ்சம் வயசானவங்களுக்கு உள்ளது, ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, அதனாலதான் அவங்களுக்கு 30 சைஸு 30 28 ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க லேசா தேய்ச்சினாலே போதும். அதனால உயரமா இருந்தாலும் சரிதான்,
கரெக்ட் அளவா இருந்தாலும் எல்லாமே இவங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். அதனால நம்ம இதையும் அடிக்கிறதுக்கும் சீக்கிரம் வச்சிடலாம். கரெக்டா இப்படி தேய்ச்சி விட்டோம், அது கரெக்டா வந்துடும். ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் அளவுகளும் மாற்றமா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு வந்து நான் இந்த 30 சைஸ் ப்ளவுஸ் தச்சு வீடியோ போடும். நம்ம வீட்டுக்கு ஐப்பட்டி ரெண்டுமே நம்ம தச்சாச்சு. நம்ம வந்து கரெக்டான அளவுக்கு பாருங்க, அதுக்கு போக மீதியை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை மட்டும் மறந்துடாங்க. ஒண்ணுக்கு உள் பக்கம் இப்படிதான் இருக்கும். இதுதான் ஏன்னா நம்ம வந்து மாட்டும்போது எப்படி பாடி உயரம் போடனாதான் வச்சுட்டு இந்த பாட்டியும் உயரம் கூட வரும். அதுக்கு உயரம் குறைக்கும் போது இதுவும் குறைவாதான் வரும். இப்ப நம்ம ரெண்டுமே பார்க்கும்போது இந்த பக்கம் நமக்கு எவ்வளவு எடுக்கணும்னு பாருங்க. இதுலயும் அதே மாதிரி இருக்கு. ஏற்கனவே பெருசா நான் கட் பண்ணி விட்டாச்சு. கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இந்த ரெண்டையும் போட்டு வச்சு பார்க்கணும். ரெண்டும் எடுத்துடலாம். இந்த பக்கம் அதே வேலை வச்சு பார்க்கணும். இந்த பக்கமும் நமக்கு கரெக்டா இருக்கு. இது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கப் ஷேப் இருக்கு பாருங்க, இதுல வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல உள்ளதை பார்த்து வைக்கணும். நம்ம தச்சுட்டே வரும்போது நம்ம மெயின் டாட் வரும்போது அது லேசா சின்னதா ஒரு மடக்கு கொடுத்து வச்சிருந்தா இதுல கரெக்டா வந்துடும். இந்த அளவும் அந்த அளவும் கரெக்டா வரும். நான் இப்படி கரெக்டா இது வச்சு பார்க்கலன்னா அழிவுக்கு மாட்டும் போது வந்து ஒண்ணு கட்ட ஒண்ணு நெட்ட வரும். அதனால கொஞ்சம் டைம் எடுத்தா கூட நீங்க இதெல்லாம் கரெக்ட் பண்ணி பார்த்து தைக்கணும். இன்னும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இங்க பாருங்க, இப்படி வச்சு ஜாயின் பண்ணுங்க. இப்படி ரெண்டு உள் பக்கமும் ஒண்ணு பார்த்த மாதிரி வச்சுட்டு இதுல கூட ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். 4வது டாட் 3 டாட் தான் பிடிச்சிருக்கு. இன்னொரு டாட் பிடிச்சிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சில பிடிச்சிட்டுலாம். அந்த டாட் வந்து 2 டாட்டுக்கு நேரா வரும். ஃப்ரண்ட்ல நம்ம கழுத்து பக்கம் ஒரு டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேரா பார்த்து இந்த டாட்டை பிடிக்கும். 4வது டாட் அதுக்கு நேரா தான் வரும். இங்க பாருங்க, இந்த ஃப்ரண்ட்ல ஒரு டாட் பிடிச்சிருக்கோம்ல, ஃப்ரண்ட் டாட் இதுக்கு நேரா தான் 4வது டாட் வரும். இப்படி கீழே 2 இன்ச்சில இருந்துட்டு பிடிக்கும் போது இதை இழுத்து பிடிச்சிங்கனாலே கரெக்டா வந்துடும். இதை அளவு வச்சோம். ஒரு சைடு நம்ம அளவு எடுக்க வேண்டாம், பார்த்து வைக்கணும். இன்னொரு சைடுக்கு நம்ம அளவு பார்த்து வைக்கணும். 4 டாட் பிடிச்சாச்சு. 4 டாட் பிடிச்சாதான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அங்க பாருங்க, போடும்போது நல்லா இருக்கும். அதுக்காக பெரும்பாலும் நீங்க 4 டாட் பிடிச்சு விடுறது நல்லது. இனி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். இது பிரியாது, இது காட்டன் ப்ளவுஸ் தான். அதனால நம்ம அப்படியே ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். வயசானவங்க ரொம்ப அதை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. ஷோல்டர் வச்சாச்சு. இனி கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி வைக்கலாம். இதுல துணி நிறைய இருக்கு. ஏன்னா வந்து சைஸ் சின்னது பத்தியில பிளவுஸுக்கு.
2 கிராஸ் பீஸ் போதும். ஏன்னா ரொம்ப நீளமா இருக்கு. பத்தலாம்னா 2 எடுத்துக்கலாம். இது 2. ஏன்னா இவங்களுக்கு வந்து கழுத்தும் சின்னதாக இருக்கும். கழுத்து பெருசா இறக்கம் கூட, கழுத்து இறக்கம் போட்டா மட்டும்தான் இந்த பீஸ் வந்து நமக்கு அதிகமா தேவைப்படும். இது வயசானவங்க அதுலயும் சைஸ் 30 சைஸ் பிளவுஸ் பத்தியெல்லாம் கழுத்து வந்து ரொம்ப கீழே இறக்கம் வராது. நமக்கு இந்த பீஸே போதும். சின்னதா ஒரு மடிப்பு மடிச்சு விடுங்க. கழுத்துக்கு மேல அப்படியே வச்சு 1/4 இன்ச் அளவுல தையல் போட்டுட்டே வாங்க. கால் இன்ச் அளவுல அப்படியே தச்சுட்டே வாங்க. இது கிராஸ் பீஸை இழுத்தாலும் இந்த துணியை இழுக்க கூடாது. மெதுவா நீங்க அதுக்கேற்ற மாதிரி தள்ளி தள்ளி கொடுக்கணுமே தவிர இழுக்க கூடாது. இதுவே நமக்கு அதிகமா தான் வந்திருக்கு. பார்த்தீங்களா, 2 பீஸ் வச்சது அதிகமா தான் வந்திருக்கு. இனி என்ன பண்றீங்கன்னா, நம்ம 1/4 இன்ச் வச்சு தைச்சோம் இல்லையா, அதுல அங்கங்க கொஞ்சம் தூரமா ஒரு 1 இன்ச் 2 இன்ச் கேப்ல இதே போல கட் பண்ணி விட்டுருங்க. அப்படி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம கழுத்து திருப்பணும்னா கழுத்து பார்க்க நல்லா இருக்கும். திரும்பி எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதே நேரத்துல நமக்கு அந்த வளைவெல்லாம் கரெக்டா வரும். நம்ம இதை கட் பண்ணி விட்டாம திருப்பலாம். திருப்பினா வந்து அவ்வளவுக்கு நல்லா வராது. தைக்கும் போதும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் எம்மிங் பண்ண பிறகு அந்த இங்கேயா வந்து சுருக்கம் சுருக்கமா வரும். அது வராம இருக்குன்னா நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கிராஸ் பீஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம திருப்பி கொடுக்கணும். திருப்பி மடிச்சு தையல் போடணும் கட் பண்ணி விட்ட பிறகு. இனி எப்படி தைக்கணும் பாருங்க. இந்த நம்ம வச்சிருக்கோம் பாருங்க 1/4 இன்ச்சு, அதை அப்படியே மூடுற மாதிரி பாருங்க. இப்படி நம்ம அந்த பீஸை வச்சு மூடிட்டு தான் தையல் போடணும். இது உள்ள வந்துடணும். அந்த 1/4 இன்ச்சு நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இது உள் பக்கமா வந்துட்டு இதை இப்படி மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு வெளிப்பக்கம் தையல் போடணும். வெளிப்பக்கம் நமக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கப்புறம் நம்ம இழுத்துக்கலாம். இழுத்துட்டு 1/4 இன்ச் அளவு தையல் போடணும். எப்பவுமே நம்ம கொஞ்சம் இடமா தான் தைக்கணும். தைக்கும் போது நீங்க இது பார்க்கணும். இப்ப உங்களுக்கு கரெக்டா வந்துடும். பழகிருச்சுன்னா வந்துடும். ஒரு டைம் நீங்க இப்படியே பார்த்து வச்சீங்கன்னா கூட போதும். இனி நம்ம கை வச்சு தைக்கலாம்.
கை வைக்கும்போது பாருங்க, இது உள் பக்கம் பார்த்தாலே வெளுத்து பிடிச்ச மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அதை பார்த்து கரெக்டா வைக்கணும். அதே மாதிரி கையிலையும் இடது கை வலது கை இருக்கும். அது எப்படின்னா நம்ம கட் பண்ணி விட்டுக்கோம் தெரியுமா, அது இந்த பக்கம் நம்ம ஃப்ரண்ட் பக்கம் வர மாதிரி பார்த்துட்டு, அதே மாதிரி உள் பக்கம் வெளிப்பக்கம் இந்த ரெண்டையும் நீங்க பார்த்துட்டு தான் நீங்க கை ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண தொடங்கணும். ஜாயின் பண்ணும்போது அந்த கட் பண்ணி விட்டுக்கோம் தெரியுமா கையில சென்டர், அதுவும் ஷோல்டர் ஜாயிண்ட் ஒன்னா இருக்க மாதிரி இப்படி ஒரு கையில பிடிச்சிட்டு, அதுக்கப்புறமா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் இடமா இப்படி வச்சு பார்த்துட்டு அது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப பார்த்தீங்களா இப்படி கரெக்டா வச்சு பார்த்தனால அந்த கட் பண்ணி விட்டதும் இந்த ஜாயிண்ட்டும் கரெக்டா வந்துட்டு பார்த்தீங்களா? அதுக்குதான் இந்த மெத்தடையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கூட ஒரு தையல் போட்டுக்கணும். ஒரு கை வச்சாச்சு, இன்னொரு கையும் அதே போல வச்சிடலாம். நீங்க ஒரு கை கரெக்டா பார்த்து வச்சுட்டீங்கனாலே அடுத்த கை கரெக்டா வந்துடும். அதனால நீங்க சென்டர் மட்டும் பார்த்து கரெக்டா ஒண்ணுக்கு மேல ஒன்னா வச்சுட்டு ஷோல்டர் மேல வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இடமா பிடிச்சி, இது எல்லா கைக்கும் எந்த அளவு சைஸ் கையா இருந்தாலும் இதுதான் நீங்க இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அளவு எல்லாம் கரெக்டா வரும். இதுக்கு டபுள் தையல் போட்டுருவேன். இது வயசானவங்களுக்கு, அதனால நம்ம இதை கீழே நான் 1 இன்ச்சு கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்க. அதை மடக்கி அப்படியே தையல் மட்டும் போட்டா போதும், எம்மிங் பண்ண தேவையில்லை. நம்ம 2 கையும் மடக்கி தச்சாச்சு. நம்ம சைடு மட்டும் ஜாயின் பண்ணிடலாம். இப்ப அதே முதுகு பக்கம் மடக்கி வச்சுட்டு, அதே மாதிரி அளவு பிளவுஸ்லயே முதுகு பக்கம் பாதியா மடக்கிட்டு, இது எந்த அளவு பார்க்கணும், இது எந்த ஜாயிண்ட் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணி வச்சு விடுங்க. கீழே உள்ள துணிலையும் மார்க் பண்ணுங்க, மேல உள்ள துணிலையும் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம கையில இருந்துதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி தைப்போம். அதனால கையை எப்படி பாதியா மடக்கிருங்க. மடக்கி அதே போல கையும் இது கரெக்டா இப்படி வச்சுட்டு, அளவு பிளவுஸ்ல உள்ள கையை எடுத்து அந்த எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு இங்க பாருங்க, அந்த ஜாயிண்ட் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிருங்க. நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தைக்கிறதுக்கு. இந்த பிளவுஸ் கட் பண்ணும்போதே நாங்க வந்து இந்த கட் பண்ணி விட்டுருப்பேன், சுற்றுலா கட் பண்ணிருப்பேன். நான் தெரியுது, எனக்கு தெரியுது, ஆனா உங்களுக்கு வந்து தெரியாது. கட் பண்ற வீடியோ பாத்தீங்கன்னா இது கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுக்கு இப்பவே சொல்லித்தரேன். இந்த ஷோல்டர் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த 2 ஷோல்டரையும் நீங்க ஒன்னா பிடிங்க. இது பிடிச்சிட்டு பாருங்க, இந்த கட்டிங் எப்படி வருதோ அதை இப்படி வச்சு பாருங்க. இதுலயும் கட்டிங் இருக்கும், இதுலயும் கட்டிங், அதை இப்படி வைங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் இடமா வச்சு பார்த்துட்டு, இந்த ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, அது கரெக்டா இருக்கா, இந்த கட்டிங்கும் இந்த ஜாயிண்டும் கரெக்டா இருக்கு பார்த்தீங்களா? இப்படி கூட நீங்க வச்சு பார்த்துடுங்க.
அதுல லைன் போட்டு அதுல தச்சிருங்க. இனி இது வந்து வி பக்கம். அப்ப அளவு பிளவுஸ்ல வி எந்த பக்கம் வருதுன்னு பார்த்துட்டு அதை நீங்க இப்ப வச்சுட்டு இதுல ஜாயிண்ட் தெரியும் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுங்க. நீங்க கீழே உள்ளதுல நம்ம என்ன மார்க் பண்ணி வச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட்ல கீழே உள்ளதுலதான் மார்க் பண்ணோம். அந்த மார்க்கும் இந்த மார்க்கையும் ஒன்னா வச்சு தைங்க. ஒண்ணுக்கு மேல ஒன்னா வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி வச்சிருங்க. கையில பிடிச்சு விடணும். அப்படியே நம்ம அந்த 2 மார்க்கையும் நம்ம சேர்த்து கையில பிடிச்சிடணும். இனி கூட ஒரு தையல் போட்டுடலாம். நமக்கு எத்தனை தையல் வேணாலும் நம்ம சைட்ல போட்டு கொடுக்கலாம். இவங்க வயசானவங்களுக்கு இனி குண்டாவெல்லாம் மாட்டாங்க, அதுங்களுக்கு பிரிச்சு விடுறாங்கிற வேலையே இனி வராது. அதனால இவங்களுக்கு டபுள் தையல் போதும். ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு தையல் இந்த மாதிரிதான் இருக்கணும். அப்பதான் நம்ம பிளவுஸ் கரெக்டா இருக்கும். அதே போல அந்த சைடு நம்ம என்ன பண்ணணுமோ அதே மாதிரி இந்த சைடும் கையை பாதியா மடக்கணும். நடக்கிங்க பாருங்க. இதை அப்படியே வச்சுட்டு அளவு பார்த்துட்டு எப்பவும் மார்க் பண்ணணும்னு தேவை கிடையாது. நம்ம உங்களுக்கு சொல்றதுக்காக நான் மார்க் பண்ணி காட்டினேன். அப்படி இல்லைன்னா நாங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டா வச்சுட்டு அப்படி பிடிச்சி தச்சுட்டா போதும். ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம மார்க் பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த சைடு நான் கட் பண்ணி விட்டுருக்கேன், அதுலயே நான் தைக்கிறேன். அப்படி உங்களுக்கு தைக்க வரலன்னா அந்த கை எப்படி தைச்சு காட்டணும் அதே மாதிரி கொஞ்சம் இடமா இங்க பார்த்து கூட தைங்க. கொஞ்சம் இடம் தைச்சாச்சு. இனி இது வந்து அழிவுக்கு பக்கம். இப்ப நம்ம அளவு பிளவுஸ்லயும் நம்ம அழிவுக்கு பக்கம் உள்ளதை எடுக்கணும். எடுத்துட்டு அந்த ஜாயிண்ட் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு அதுல ஒரு மார்க் பண்ணிருங்க. இப்போ அதுல மார்க் பண்ணிட்டு நம்ம மேல மார்க் பண்ணி வச்சிருக்கிறதும் தெரியுது, இந்த மார்க்கும் இருக்கு. இந்த 2 மார்க்கையுமே நீங்க ஒன்னா சேர்த்து இதே போல பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு தையல் போட்டுருங்க. அவ்வளவுதான். இன்னொரு சைடுல இன்னொரு தையல் போட்டுடலாம். நம்ம பிளவுஸ் தச்சு முடிச்சாச்சு. தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா சுற்றளவு கரெக்டா இருக்கா, நம்ம இப்போ எல்லாமே கரெக்டான அளவுலதான் நம்ம தைச்சிருக்கோம். அப்படி தைச்சிருந்தாலும் நம்ம ஒரு முறை அளந்து பார்க்கணும். இதை எப்படி அளக்கணும் பாருங்க. இந்த அளவு பிளவுஸ் தைச்ச பிளவுஸ் இப்படி வச்சுட்டு அளவு பிளவுஸையும் இதே போல வச்சுட்டு பாருங்க ஒரு சைட்ல இருந்து கொஞ்சம் இடமா நீங்க இப்படி அளக்கும் போது நமக்கு கரெக்டா தெரிஞ்சிடும் இந்த பிளவுஸ் எவ்வளவு கரெக்டா இருக்கா இல்லையான்ட்டு. கரெக்டா இருக்கா? போய் நமக்கு வந்து இது கரெக்டான அளவு. அது அப்போ இப்படியே கொடுத்துடலாம். நம்ம அளவு வந்து இந்த மெத்தட்ல நான் இப்ப எப்படி சொன்னா அதே மாதிரி நீங்க வைக்கும்போது கரெக்டா வந்துடும். பார்த்தீங்கன்னா சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த 2 எவ்வளவு கரெக்டா வந்திருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி ஒவ்வொரு விஷயமா நான் போடுற வீடியோல எல்லாமே மேக்சிமம் கரெக்டா தான் நான் போடுவேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கான வீடியோ அடுத்தாலும் நான் போட்டு தெளிவுபடுத்திடுவேன். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கு தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரியாது. வீடியோ பார்த்துட்டு நீங்க லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணா மட்டும்தான் எனக்கு வந்து சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் தைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி நான் நினைக்கணும்னா நீங்க லைக் பண்ணாதான் எனக்கு தெரியும். இப்ப நம்ம பிளவுஸ் தச்சாச்சு. வருங்க 30 சைஸ்